பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியத்தில் பயந்து கொண்டிருப்பீர்கள். வீட்டுக்குள் இருக்க பயம், வெளியே போக பயம், எதை ஒரு காரியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதில் ஒரு பயம், திகில், இப்படி அநேகர் பயத்தினாலும் திகினாலும் ஒடுக்கப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து வசனத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வேத வசனங்கள் அத்தனையும் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை எல்லா பயத்துக்கும் அவர் விலக்கி காத்துக்கொள்வார். சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாக பரிசுத்தாவின் உங்களுக்குள் இருந்து வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுவில் நமக்கு பயமுள்ள ஆவி அவர் கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி காத்துக்கொள்வாராம். என்ன காரியம் செய்தாலும் இதற்கு முன்ன பயந்து நீங்க நின்று அது முடங்கி போய் கிடக்குதா, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி கர்த்தரை தேட வேண்டும்? நீங்கள் முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு ஒரு பதில் தந்து நீங்கள் பயந்த காரியத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே சென்று பாருங்கள். அடுத்த வசனம், 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, நீங்க யாருக்கு முன்னால போய் தலை குனிந்து நிற்கவே மாட்டீர்கள். நீங்கள் அசிங்கப்பட்டு போக மாட்டீங்க, அவமானப்பட்டு போக மாட்டீங்க. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். அந்த பயத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நீங்க முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி ஆராதித்து ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் யாரை வைத்திருக்கிறார்? பரிசுத்தாவியானவரை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் அந்த பயத்தை நாவி எடுத்து போட்டு அவர் தெளிந்த புத்தி உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தொடப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தாவின் உங்களோடு இருந்து ஆலோசனை தந்து நடத்த வேண்டிய நழியில உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்க அவரை நோக்கி பார்த்து இன்றையிலிருந்து ஆராதிக்க தொடங்கினீர்கள் என்றால் உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசம் அடைய செய்வார். உங்கள் முகங்கள் இனி ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போகாது. நீங்கள் அவமானப்பட்டு திரும்பி வரவே மாட்டீர்கள். பிரியமானவர்களே, முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பத்துக்கு இப்பொழுதே பதில் வந்து விட்டது என்று சொல்லி விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அப்பா விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு ஜெபித்து கைகளை உயர்த்தி உம்மை ஆராதித்து விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நீர் இவர்களுக்கு பதில் கொடுக்கிற ஸ்தோத்திரம். இவருடைய முகம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய முகத்தை நீர்மன முகத்தின் பிரகாசத்தினால் இவர்கள் பிரகாசிப்பிக்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள் இவர்கள் ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளுங்க. நாங்கள் ஜெயமெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.